இது வரைக்கும் 12th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது சந்தித்த பிரச்சனைகள், இந்த வருடம் நீங்க 2025ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது சந்திக்க போற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் சார், இன்ஜினியரிங் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் வருது. என்னுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல மார்க் ரொம்ப லோவா தான் வருது. நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் வேற ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது, என்னென்ன டைப்ல எல்லாம் நடக்குது, இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோல அதை பத்தி தான் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவதுங்க, நம்மளுடைய சேனல்ல கிட்டத்தட்ட 3 இயர்ஸா வந்து மாணவர்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் எல்லா படிப்புகளுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மெயினா இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பேசின பெற்றோர்கள் மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம் சார் சிபிஎஸ்சில, ஆனா எங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியா தான் வருது. இதே ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கட் ஆஃபை பார்க்கும்போது நல்லா பயங்கரமா வருது. நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சிபிஎஸ்சி உங்களோட சிலபஸ் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நீங்க எல்லாமே பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க மார்க் ரொம்ப லோவாகுது அப்படின்லாம் நீங்க கவலையே பட வேணாம். உங்களுடைய போர்டு எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு, பிப்ரவரி மாசத்துலயே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய என்சிஆர்டி சிலபஸ். ஸோ அது நீங்க பெரும்பாலும் வந்து இந்த சிபிஎஸ்சியில படிக்கிறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணி நம்ம என்ஐடி ஐஐடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணுவீங்க நீங்க. ஸோ அதுதான் உங்களோட ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸா இருக்கும். சரி சார், இப்போ என்னென்ன வகையில தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ அடுத்து நீட் நடக்க போது, இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நம்ம ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுல செஷன் 1 முடிஞ்சிருச்சு. செஷன் 2 ஆனது ஏப்ரல் மாசம் நடக்க போகுது. ஸோ செஷன் 1ல வந்து நான் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா தான் சார் வருது, செஷன் 2ல வந்து பாத்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் வேற என்னுடைய போர்டு எக்ஸாம் மார்க்லாம் ரொம்ப வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுடைய போர்டு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நானும் நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்க, சார் நான் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்து ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருட்டுமா, ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்காம போயிருமோ, என்ன பண்றேனே தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீட்டே கிடைக்காம போயிடும், இப்பவே போய் ஒரு காலேஜ்ல வந்து புக் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்களே, அது உண்மையா அப்படிங்கிறதையும் கேட்கறாங்க. அதாவது நீங்க இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து ஐஐடி என்ஐடி IIIT ஜிஎஃப்டிஏல போறதுக்கான ஒரு வழி. ஸோ அதுல நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் இல்லை, நல்ல ரேங்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து நீங்க தேடக்கூடிய ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்முடைய தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டின்னு நிறைய தலை சிறந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு. விஐடியா இருக்கட்டும், அமிர்தாவா இருக்கட்டும், எஸ்ஆர்எம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவநாடார் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இது போன்ற ஒரு சில பெயர்களால் நல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியப்பட்ட யூனிவர்சிட்டி 1-2 தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போறது ரொம்ப கடினம். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வருது. அதனால நீங்க அப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு விஐடிக்குள்ளேயோ இல்லை அமேசாக்குள்ளேயோ எஸ்ஆர்எம்குள்ளேயோ சிவநாடார் யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ போக முடியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்பதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அங்க வந்து நீங்க இப்பவே போயிட்டு, சார் வந்து பாத்தீங்கன்னா இதுல வேற வழியில ஏதாவது போக முடியுமா, வேற ஏதாவது வழிகள் இருக்கா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாம போகலாமா, அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது அந்த மக்கப் பண்ணி படிக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் போறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலான இடங்கள்ல சிபிஎஸ்சி அந்த சிலபஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களால தான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியுங்கிறது நமக்கு தகவல் தெரியுது. இப்போ இந்த ஆப்ஷன் 1, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான ஆப்ஷன்ஸ், இது எதுலையுமே நமக்கு வழி இல்லை அப்படின்னா கடைசி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்இஏ 2025ன்னு ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்க. யூடியூப் சேனல்லாம் நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருக்கும், நம்ம சேனல்லே நிறைய வீடியோக்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. அதுல ஒரு சில கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகளா இருக்கு, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளா இருக்கு. பிளேஸ்மெண்ட்னா வெப்சைட்ல சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க, நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்பிக்கையில போய் ஒரு காலேஜ்ல சேரலான்னு இருப்பீங்க. ஆனாலும் நீங்க அங்க மாணவர்கள்ட்ட சில விஷயங்களை கேட்கணும். இப்பவே நான் உங்களை வேகமா போய் காலேஜ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போடவே சொல்லல. நீங்க நிறைய பேர் போயிட்டு இருக்கதா தகவல் வருது, காலேஜ் எல்லாம் நான் விசாரிக்கலாம், இப்பவே விசாரிக்கலான் இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க.
நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் ஒரு ஐடென்டிட்டி, அதுக்கடுத்து நீங்க ஒரு ஐடியாவை எடுக்கலாம். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. உங்களுடைய நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பெற்றோரா இருக்கலாம். கண்டிப்பா உங்களோட போர்டு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் என்பது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குன்னு தனி ஸ்பெஷல் கோட்டா அப்படின்லாம் எதுலையுமே இல்லை. சிபிஎஸ்இ மாணவர்களுக்குன்னு தனியா ஏதாவது ஸ்பெஷல் கோட்டா இருக்கா, அவங்களுக்குன்னு தனியா ஏதாவது சீட் எல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுலையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமா நடக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்ல பிரைவேட் ஸ்கூல்லையோ ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்கன்னு வச்சுங்க. இந்த பக்கம் நீங்க சிபிஎஸ்இ வரீங்கன்னா 2 பேருக்குமே அவங்களோட 2 பேருடைய மார்க்கையும் ஒன்னா ஆக்கி உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப அவங்களே உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்து அந்த ரேங்கின் அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அப்புறம் எஸ்எஸ்என், அப்புறம் பிஎஸ்டி, இது போன்ற பெயர்களால் தியாகராஜர் காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர், இது போன்ற பெரிய பெரிய கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த கட் ஆஃப் தான். இன்ஜினியரிங் கட் ஆஃப் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போர்டு எக்ஸாம்ல கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். இன்னைக்கு ஜேஇ மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து 75% மார்க் கேட்கறாங்க. அதுல இருந்தாதான் அந்த கிரிட்டேரியாவை நீங்க இருந்தாதான் நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணா கூட உங்களுக்கு என்ஐடிலையோ ஐஐடியோ சீட்டு கிடைக்கும். ஐஐடியா இருக்கட்டும், என்ஐடியா இருக்கட்டும், ட்ரிபிள் ஐடியா இருக்கட்டும், ஜிஎஃப்டியா இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறா இருந்தாலுமே நமக்கு என்ன தேவை, நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல நம்மளுக்கு பர்சன்டேஜ் தேவை. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60% மேல கேட்கறாங்க டீம்டு யூனிவர்சிட்டிலே நீங்க உள்ள போறதுக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், போர்டு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்பவே நீங்க பெரிய லெவல்ல வேற விஷயங்கள்லாம் தேட தேவையில்லை. போர்டு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எவ்வளவுதான் படிச்சாலும் மார்க் எடுக்க முடியலன்னா அதுக்கு நம்ம பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த தலை சிறந்த டாப் காலேஜை எப்படி நம்ம தேடுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா வெப்சைட்லேயே இருக்கு. என்ஏஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல எந்த யூனிவர்சிட்டி என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு, இதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம வந்து நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். நம்ம சேனல்லேயே ரெகுலரா வீடியோ வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கல்லூரியை பார்த்து நீங்க சேரணும். நீங்க ஒரு நல்ல கல்லூரிக்கு போறதுக்கான ஐடியா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அதாவது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் அந்த லிங்க் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். கவலைப்பட வேணாம். இப்போ வந்து எவ்வளவோ சார் நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வந்து 12th வரைக்கும் படிக்க வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்றது இது மாதிரி தான் இருக்கு. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகையில எவ்வளவு வேணா செலவு பண்ணுவோம் சார், 10 லட்சம் செலவு பண்ணுவோம், 20 லட்சம் செலவு பண்ணுவோம், எவ்வளவு வேணா செலவு பண்ணி நம்ம பையனை ஒரு நல்ல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் சேர்த்துறணும் சார் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. ஆனா ரியாலிட்டி தெரியாம இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கான ஆப்ஷன் என்ன தெரியுமா, உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இல்லைன்னா இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா போறீங்களா, அதுல போறதுக்கான அதுல நல்ல கட் ஆஃப் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப 150 கட் ஆஃபுக்கெல்லாம் கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த கல்லூரி கிடைக்காம போகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான ஓப்பனிங் நிறைய கல்லூரிகள்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாங்கலாம். சில கல்லூரிகள்ல ரொம்ப மெரிட் பேஸ்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்க. இப்ப நிறைய கல்லூரிகள்ல ஓபன் பண்ணிருக்காங்க, அதை அப்ளை பண்ண சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு அதுலயுமே கட் ஆஃப் பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. சார் நாங்க கேபிடேஷன் அமௌண்டா எவ்வளவு வேணா நாங்க பணத்தை கொடுக்குறோம், கொடுத்தா சீட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, தலை சிறந்த கல்லூரிகளில் எந்த ஒரு பணம் கொடுத்தாலுமே சீட்டு வாங்க முடியாத கல்லூரிகளா தான் இருக்கிறது. நீங்க லட்ச லட்சமா கொடுத்து எங்க ஏமாந்துட வேண்டாம். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் அதாவது உங்களுடைய போர்டு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுங்க. ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் ஆஃப்டர் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அது வரைக்குமா ரிசல்ட் வரைக்குமா அதுக்குள்ளே எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் அட்மிஷன்லாம் முடிஞ்சிடும். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ நேரம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம வந்து கவுன்சிலிங் வழியா போகையில நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸும் கம்மியா இருக்கும். இதே நீங்க இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிக்க போகணும்னா கண்டிப்பா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல, 2 லட்சம் கிடையாது, நான் கம்மியா சொல்றேன், 3 லட்சத்துக்கு மேலதான் ஆகுது. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். உங்களோட போர்டு எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க அதிகமா அது இதுன்னு தேடாம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜேஇ எக்ஸாம்லயும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த பிஐடியா இருக்கட்டும், அமிர்தாவா இருக்கட்டும், எஸ்ஆர்எம் இருக்கட்டும், சிவநாடார் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இது போன்ற தலை சிறந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.
நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எல்லாரும் போலதான் நம்ம. சிபிஎஸ்சிக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது. எல்லாரும் போல நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி போறீங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க, அதுல நல்ல ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு சீட்டு. டிஎன்ஏ கவுன்சிலிங் போறீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போல எல்லாரோட கட் ஆஃபையும் ஒன்னாக்கி உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்து அதன் அடிப்படையில் சீட்டு. உங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு இடஒதுக்கீடோ எதுவும் கிடையாது. நீங்க படிச்சீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி நல்ல இடத்துக்கு போறதுக்காக அந்த சிலபஸ்லேயே படிச்சுட்டு வந்திருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். டிடிஜிஎஸ்.